ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்தவர் இனியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் சாதகம் இல்லாதது போல் இருக்கலாம், ஆனால் தேவன் எப்பொழுதுமே நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு சாதகமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை ஒரு நாளும் நம்மளை கைவிடாது. இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்மளை நடத்தி செல்லும். சங்கீதம் 34 அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம்: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பல காலங்களை பார்த்து கொண்டே இருப்போம். நல்ல காலம் இருக்கும், கெட்ட காலம் இருக்கும், உயர்வான காலங்கள் இருக்கும், தாழ்வான காலங்கள் இருக்கும், செழிப்பான காலங்கள் இருக்கும், தேவை நிறைந்த காலங்கள் இருக்கும். இப்பேற்பட்ட பலவிதமான காலங்களை நாம் எதிர்கொள்வோம். ஆனால் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அட் ஆல் டைம்ஸ், எக்காலம், எந்த காலமாக இருந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் எப்போ சொல்லுகிறார்னா, அபிமெலேக் என்ற ராஜாவுக்கு முன்பதாக தாவீதை சிறைப்பிடித்து கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. தன்னுடைய வேஷத்தை மாற்றி அவன் தாவீது இல்லை அப்படின்றத காட்டுகிறார் தாவீது. அந்த ராஜா அவனை துரத்தி விடுகிறார். அப்படி அந்த உயிருக்கு தப்பி ஓடுகிற அந்த நேரத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். இப்படிப்பட்ட காலம் வந்தாலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன். நான் அரண்மனையில் இருந்தாலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். நீங்களும் நானும் அதை தான் செய்யணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அட் ஆல் டைம்ஸ், எல்லா காலத்திலும். எதனால நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, காலம் கண்டிப்பாக மாறும். The good thing and the bad thing about time is that it changes. காலத்தை குறித்ததான நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் என்னன்னா, அது கண்டிப்பாக மாறும். உதாரணத்துக்கு உங்கள் கையில் கட்டியிருக்க வாட்ச் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நொடியும் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இருக்கிற டைம் அடுத்த நொடியில் இருக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற டைமு இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு இருக்காது. அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் காலங்கள் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. காலம் கண்டிப்பாக மாறும், ஆனால் கர்த்தர் மாறாதவர். அதனால தான் அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். நாமும் அதை பின்பற்ற வேண்டும். அதோடு கூட அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். எப்போதும்னா கண்டினியூலி என்ற அர்த்தம். தொடர்ந்து, அங்கே இடைவெளி இல்லாத அளவுக்கு என்னுடைய உதடுகளில் அவருடைய துதி இருக்கும். பல நேரங்களில் நம்ம ஆண்டவரை தூஷித்து பேசியிருப்போம், நம்முடைய நேரத்தை சபித்து பேசியிருப்போம், எதுவுமே நம்மளுக்கு நடக்க மாட்டேங்கிறத விரக்தியில் பேசியிருப்போம், நம்ம சோர்ந்து போய் பேசியிருப்போம், பலன் இல்லாமல் பேசியிருப்போம், நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசியிருப்போம். ஸோ இதெல்லாம் பேசும்பொழுது அந்த கண்டினியூட்டி அங்கே பிரேக் ஆகுது. எப்போதும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம பேசி விடுகிறோம். அவ்வப்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆனால் எப்போதும் செலுத்துகிறது கிடையாது, எப்பொழுதும் அவரை துதிக்கிறது கிடையாது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை பற்றி உயர்வாக நம்ம பேச வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாரங்களை உயர்வாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் அது கண்டிப்பாக மாறும். மாறாதவர் ஆண்டவர் ஒருவர் தான். அதனால் அவரை தான் நம்ம எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நன். காலமும் கடல் அலையும் யாருக்கும் காத்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலமும் கடல் அலையும் அது மாறிக்கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். இப்போ இருக்கிற காலம் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற காலம் அடுத்த வருஷம் இருக்காது. ஆனால் தேவன் என்றும் மாறாதவர், அவருடைய வார்த்தை என்றும் மாறாத வார்த்தை. அதனால் சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும், ஆண்டவர் மாற மாட்டார் என்ற எண்ணம் நம்மளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம், நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம், ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டே இருப்போம். இதுவரைக்கும் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்தினார், இனியும் அதிசயமாய் நம்மளை நடத்தி செல்வார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அதனால் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அவரை துதியுங்கள். உங்களுக்காக பெரிய காரியங்களை அவர் செய்வார்.